ஆத்துமாவின் ஆழத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். तब जाके आपके अंदर से बहुत सारी गहरी बातें निकल के आएगी। அப்பொழுதுதான் ஆழத்திலே தெளிவான அநேக காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். गलातियों की किताब अध्याय 1 वचन 16। कोई एक जन கலாத்தியர் पढ़े। 1வது அதிகாரம் 16வது வசனம். Galatians chapter 1 verse 16। Galatians 1:16 पढ़े कोई एक जन, हिंदी में पढ़े। जब इच्छा हुई कि मुझ में अपने पुत्र को प्रकट करे कि मैं अन्य जातियों में उसका सुसमाचार सुनाऊं, तो ना मैंने मांस और लहू से सलाह ली। सो यहाँ पे हमारे पास सलाह जो है हमारे अंदर दो जगह से आता है। इंगे नम इस वचन में हम देखते हैं, वचन पढ़े तम्मुடைய குமாரன் 1வது அதிகாரம் 16வது வசனம். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் मैं मांस और लहू के साथ क्या नहीं किया। நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை. So there are different realm in us. நமக்குள்ள 2 விதமான ரெலம்ஸ் இருக்கிறது. Flesh and blood. There is a realm of flesh and blood. ஒரு மண்டலம் மாம்ச மண்டலம், இன்னொரு மண்டலம் இரத்த மண்டலம். No. There is a flesh and blood. இது ரெண்டும் ஒரே மண்டலம் தான். இது ஒரே மண்டலம் தான், மாம்சமும் இரத்தமும் சேர்ந்த மண்டலம். So ये flesh and blood में think करने वाला बंदा अलग होता है, जो अपने अंदर की गहराई की आवाज को सुनने वाले अलग होते हैं। மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் யோசிக்கிறவங்க ஒரு மண்டலத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து யோசிக்கிறவங்க இன்னொரு மண்டலம். इस दुनिया में बहुत सारे आम आदमी बहुत है, वो लोग सब जो है they could think through their flesh and blood. இந்த உலகத்திலே சாதாரணமானவர்கள் அவங்க மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் தான் அவங்க யோசிக்கிறாங்க. But the new creation, ஆனால் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறவர்கள் आपका जो think करने की जगह ही change होता है। அவர்களுடைய யோசனைகள், அவர்கள் எண்ணுகிற எண்ணங்களே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். आपका आप सोचने की जगह अलग है। आप फ्लैश एंड ब्लड से अब आप अलग हो चुके हैं। நீங்க மாம்சத்திலேயோ இரத்தத்திலேயோ இருந்து நீங்கள் வேறுபட்டவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து யோசிப்பீர்கள். फ्लैश एंड ब्लड की थिंकिंग जो है इट्स अ फ्लैशी माइंडेड है। इसी को बाइबल कहता है शारीरिक सोच। நீங்க மாம்சத்தோடு இரத்தத்திலிருந்து யோசிக்கிறவங்க வேதம் சொல்லுகிறது மாம்ச சிந்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. आप जो है आत्मिक गहराई में जाते वक्त நீங்க ஆத்துமாவின் ஆழத்திற்கு செல்லும் பொழுது there you will receive the voice inside of you. That voice it's ये अलग आप ये मत सोचो कि वहां पे परमेश्वर ऐसा कुछ अलग वॉइस से बात करेगा है ऐसा। ஆழத்திற்கு செல்லும் பொழுது உங்களுக்கு சத்தம் கேட்கப்படும். சத்தம்னோனே நீங்க பெரிய சத்தத்தோட ஆண்டவர் உங்கள்ட்ட அப்படியே பயங்கரமா பேசுவார்னு நினைக்காதீங்க. It is your own voice. वो जो है आपका खुद का ही सोच जैसा ही आएगा वो भी। நீங்க அந்த ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து வருகிற சத்தம் நீங்களாகவே மாறி விடுவீர்கள். அது உங்களுக்குள்ளாக இருந்துதான் அந்த சத்தம் வரும். That's just your thinking. आप ही सोचोगे but it you can आप धीरे-धीरे आपके अंदर है ना इस दोनों आवाज की पहचान आपको पहचानना शुरू करोगे। ये जो आवाज मुझ में आ रहा है, ये आवाज मेरे शरीर की आवाज है, ये मेरा अंदर गहराई की आवाज है। ये दोनों आवाज की पहचान आपको अच्छी तरह से पहचान लो। நீங்க உங்க ஆத்துமாவின் ஆழத்திற்கு போகும் பொழுது அங்க ஒரு சத்தத்தை உணர்வீர்கள். அந்த சத்தம் உங்க சத்தமா இருக்கும். நீங்க ஆழத்திற்கு போகும் பொழுது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வருகிற அந்த இதுல வருகிற சத்தத்தையும் உங்கள் ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து வருகிற சத்தத்தையும் நீங்க அடையாளம் கண்டு கொள்வீர்கள்.
It only happens, ये जगह तक एक बंदा तभी पहुंच पाएगा जो बंदा के अंदर शरीर और आत्मा को अलग अलग से जब एक बंदा पहचानना शुरू करता है, तभी इसकी क्लियरिटी उसको अच्छी तरह से मिलेगा. இது எப்ப இது சாத்தியமாகும்னா, இந்த ஆழத்திற்கு சத்தத்தை கேட்பது, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மாம்சத்தையும், ஆத்துமாவின் ஆழத்தையும் அது வந்து அடையாளம் கண்டு கொள்கிறவன், அதை பிரித்தெடுத்து பார்க்கிறவனுக்கு தான் இது சாத்தியமாகும். हम्म, इसको अलग करना पड़ेगा. ये मेरा बॉडी है, ये मैं हूं, ये मैं हूं. पौलुस कहता है ना, ये मैं हूं, नान अल्ले. सो मैं, उस मैं को अंदर, इस बॉडी और उस मैं को जो बंदा अलग अलग से फील कर पाएगा, तभी ये चीज परफेक्टली आपको पता चलेगा. ये मेरा मांस और लहू की सोच है, ये मेरा सोच है. எந்த மனிதன் மாம்சத்தையும் நான் என்கிற நேற்றைய தினத்திலே படித்த அந்த நான் அல்ல என்னை அப்படின்னு பவுல் சொன்னது போல அதை பிரித்து அடையாளம் கண்டு கொள்ளுகிறவங்களுக்கு தான் இத வந்து ரொம்ப ஆழமா நீங்கள் ஆத்மாவின் சத்தத்தை ஆழமாக கேட்கிறது முடிகிற காரியம். सो नॉर्मल आम लोग जो है वो तो पूरे के पूरे शारीरिक ही होते हैं. நீங்க சாதாரண மனிதர்கள் வந்து அவங்க மாம்சத்திலே தான் இருப்பாங்க. And I can tell you 99.9% believers are today, they are sharirik. They are flesh and blood. 99.9% விசுவாசிகளும் அவங்க மாம்சத்தில தான் இருக்கிறாங்க. And most of the very painful thing ye hai, most of the pastors are also in that realm. மிகவும் வேதனையுள்ள காரியம் என்னன்னா, அநேக பாஸ்டர்ஸ்கள், போதகர்களும் இந்த மாம்சத்தில தான் இருக்காங்க. इतने गहराई में आ ही नहीं रहे, सोच ही नहीं रहे. இந்த ஆழத்திற்கு அவர்கள் வரவும் மாட்றாங்க, அதை பத்தி யோசிக்கவும் மாட்றாங்க. So ये डिफरेंशिएट, ये सब जो है, जब एक बंदा साइलेंस के अंदर जब जा रहा है, तभी ये डिफरेंस आपको धीरे 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 अच्छी तरह से पता चलेगा. எந்த மனிதன் இந்த அமைதி நிலைக்கு போகிறானோ, அங்க அமைதி நிலைக்கு நீங்க போக போக இந்த அடையாளங்கள் எல்லாம் நீங்கள் கண்டு கொள்வீர்கள். इस दुनिया की आवाज के साथ ही आप अपने आप को पहचानते रहोगे. जिंदगी में मैं कह रहा हूं, कभी भी आप ये जो अनुभव, पौलुस के अनुभव को आप कभी फील नहीं करोगे. நீங்க வந்து இந்த பூமியில் உள்ள வார்த்தைகள், இந்த வார்த்தைகள்லே நீங்க மூழ்கி இருப்பீங்கன்னா, ஒரு நாளும் நீங்கள் வந்து அந்த ஆத்துமாவின் ஆழத்திற்கு சொல்ல மாட்டீங்க. செல்ல மாட்டீங்க. यही है आज मेन कारण. आज लोग सिर्फ प्रोफेसी करने में, मिरेकल्स करने में ही ध्यान दे रहे हैं. उनको लगता यही है बड़ा स्पिरिचुअलिटी के हायर रेलम, यही है सोच रहे हैं. ஆவிக்குரிய உயர்வு நிலை வந்து அநேகர் என்ன யோசிச்சிடுறாங்கன்னா, தீர்க்க தரிசன வரமும், அற்புதங்கள் செய்கிற வரங்களும், இந்த கிஃப்ட் ஆப்பரேட் பண்றது தான் உயர்ந்த நிலை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். But knowing your own self and knowing God is the higher understanding. ஆவிக்குரிய நிலையிலே உயர்ந்த நிலை எது என்னன்னா, உங்களை நீங்கள் அறிவதும், உங்களை அறிவதின் மூலமாக தேவனை அறிவதுதான் உயர்ந்த நிலை. So meditation जो है ये सबको आपको मदद करता है மெடிடேஷன் வந்து இதுக்கு உதவி செய்யும். अपने आप को जानने में, गहराई में. நீங்க உங்களை அறிவதற்கு அந்த தியானமானது அது உங்களுக்கு மிகவும் உதவி செய்யும். ये जो शब्द मेडिटेशन सुनते ही लोगों को है ना अजीब सा लगता है. இந்த மெடிடேஷன் வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்களுக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. क्योंकि वो लोग इस शब्द को हिंदू रिलीजियन के साथ जोड़ के रख दिए. இந்த தியானத்தையும் இந்த மெடிடேஷன் என்கிற வார்த்தையையும் இந்துக்களோடு அவர்கள் ஏற்கனவே ஒப்பிட்டு வைத்து விட்டார்கள். बट बाइबल में इतना सारा जगह में लिखा है मेडिटेशन के बारे में. ஆனால் வேதத்திலே தியானத்தை குறித்த अनेक காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. पुराना नियम के सबसे बड़ा हीरो जो है दाऊद है. இந்த பழைய ஏற்பாட்டுல அந்த தியானத்தை குறித்து வீரனாக செயல்பட்டவன் தாவீது.
पूरे पुराना नियम की हीरो जो है, मेन हीरो डेविड है। இந்த பழைய ஏற்பாட்டுல நீங்க ஹீரோவா அந்த மெடிடேஷன்ல பாத்தீங்கன்னா, मेडिटेशन में नहीं है, नॉर्मली द होल टेस्टामेंट हीरो इज डेविड। பழைய ஏற்பாட்டோட ஹீரோ வந்து தாவீது தான். क्योंकि मूसा बहुत बड़ा प्रभु की दास है, एलिया बहुत बड़ा प्रभु की दास है, मगर कहीं पे भी बाइबल में ये नहीं लिखा मूसा का पुत्र यीशु मसीह या यीशु मसीह का पिता एलिया। हैं? कोई किसी भी बड़े भविष्यवक्ता या किसी बंदे की नाम नहीं दिया गया यीशु मसीह का, द फादर ऑफ जीसस क्राइस्ट की जगह में। இந்த பழைய ஏற்பாட்டுல மோசே ரொம்ப பெரியவரு, எலியாவும் ரொம்ப பெரியவரு. ஆனா இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறது. அநேக தீர்க்கதரிசிகள் அதைதான் சொல்லுகிறார். सन ऑफ डेविड बुला रहे हैं। தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. So David is the hero of the Old Testament. मैं मूसा बड़ा काम किया, बट मैं कहूंगा डेविड की जो हायर लेवल किसी के भी नहीं दिया गया। நீங்க மோசே வந்து பெரிய பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் தாவீதுக்கு இணையானவர்கள் பழைய ஏற்பாட்டில் இல்லை. इसलिए बाइबल कहता है सन ऑफ डेविड, जीसस इज द सन ऑफ डेविड। இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. डेविड इज द मैन ऑफ मेडिटेशन। தாவீது வந்து தியானம் பண்ணுகிறதிலே மிகவும் வல்லவனாக இருந்தான். So डेविड की पूरे भजन संहिता मेडिटेशन के ऊपर ही लिखी हुई है। நீங்க வந்து சங்கீத புஸ்தகங்கள் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மெடிடேஷனை குறித்த காரியங்கள் முழுமையுமாக அங்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. So ये क्यों ध्यान करना है? ध्यान करते समय आप बॉडी से, मैं पहला दिन आपको बताया, बॉडी से योर जर्नी स्टार्ट्स। इट्स अ जर्नी, इनवर्ड जर्नी, इट्स नॉट आउटवर्ड जर्नी, इट्स एन इनवर्ड जर्नी। நீங்க வந்து நான் முதல் நாள்ல சொன்னேன், தியானம் என்பது உங்கள் உள்ளே ஒரு பயணத்தை நீங்கள் தொடங்குகிறீர்கள். அது வெளியே வருகிற பயணம் அல்ல. உங்களுக்குள்ளே ஒரு பயணம் தொடங்குகிறது. You start your journey from body to your mind, mind to your heart, then heart to your inner beings, your spirit, and beyond that. நீங்க வந்து சரீரத்திலிருந்து மனதிற்கு போவீங்க, மனதில மைண்டுக்கு போவீங்க, மைண்ட்ல இருந்து ஹார்ட்டுக்கு போவீங்க, ஹார்ட்ல இருந்து நீங்க உங்க உள்ளான மனிதனுக்குள்ள போவீங்க. அது வந்து ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு உங்களை கொண்டு போய்விடும். So it's a journey, it's an inward journey. Meditation में एक बंदा वो जो मैं जगह को जब पहचान जाता है, फिर वो मैं जो जगह है वो अंदर ही ट्रैवल करना शुरू करेगा। இந்த தியானமானது நான் என்கிற அந்த இடத்திற்கு வரும் பொழுது அது வெளியே செல்லுகிற பயணம் அல்ல, உங்களுக்குள்ளாகவே செல்லுகிற பயணம். So ये अंदर ही आप आगे बढ़ते जाते समय आप अंदर ही एक हायर स्टैंडर्ड में आप आते रहोगे। நீங்க நீங்க உங்களுக்குள்ள நீங்க போகும் பொழுது நீங்க ஒரு உயர்ந்த நிலையிலே அடைவீங்க அந்த மெடிடேஷன். आपका जो सोल है वो प्रमोट होते जाएगा, मैं सोल एवोल्यूशन में आगे बढ़ेगा। நீங்க அப்படி நீங்க செய்யும் பொழுது அந்த அமைதி நிலைக்கு நீங்க வளர வளர உங்களுடைய ஆத்துமாவானது ஒரு பரிணாம அந்த வளர்ச்சி நிலையை அடைந்து கொண்டே போகும். स्टार्ट योर जर्नी। पहला मैं आपको कहूंगा, हाँ मैं कब वहां पहुंचूंगा, ये मत सोचो। आप शुरुआत में ही हाँ मैं कब जाके दिल्ली से, आप दिल्ली जाने की ट्रेन में बैठ रहे हैं, मैं कब दिल्ली जाऊंगा, सोचते रहोगे तो दिल्ली नहीं जाओगे। நீங்க வந்து பயணத்தை தொடங்குங்கன்னு சொல்வேன். எப்படி சொல்றேன்னா, முதல்ல என்ன சொல்றேன்னா, நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்க எப்ப நான் போய் சேருவேன், அந்த இடத்துக்கு நான் எப்ப போய் சேருவேன், அதாவது டெல்லி ட்ரெயின் ஏறின உடனே எப்ப டெல்லி போய் சேருவேன், அப்படி கிடையாது. डोंट थिंक अबाउट योर डेस्टिनी। आप जहां जाके जाना, मैं इधर जाना, मैं वो जगह जाना, कब जाऊंगा, ऐसा मत करो। உங்களுடைய எல்லையை நீங்கள் முடிவு செய்யாதீர்கள். कब जाके पहुंचूंगा, அந்த முடிவை நான் எப்ப போய் அடைவேன் அப்படின்னு நீங்க யோசிக்க அவசியம் கிடையாது. फर्स्ट यू शुड स्टार्ट, आगे बढ़ो, पहले जर्नी तो शुरुआत तो करो अंदर। நீங்க உங்களுக்குள்ளான அந்த பயணத்தை முதலாவது நீங்க தொடங்குங்க. जब आप अंदर यात्रा को स्टार्ट करोगे, நீங்க முதலாவது உங்கள் பயணத்தை நீங்கள் தொடங்கும் பொழுது so धीरे धीरे आपका जो माइंड जो है
इस पैटर्न जो ये मेडिटेशन करने की अंदर की यात्रा पहली बार शुरू कर रहा, वो जिंदगी में कभी आपने अंदर से कभी गया ही नहीं है, तो अभी आपका अंदर अब जाते समय जर्नी शुरुआत थोड़ा-सा दिक्कत करेगा क्योंकि आपका बॉडी उसकी आदत में नहीं है, आपका माइंड उसकी आदत में नहीं है, तो थोड़ा-सा दिक्कत करेगा। நீங்க வந்து முதலாவது உங்களுடைய இந்த தியானம் என்கிற அந்த நிலையில, உங்களுக்குள் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது, இந்த தியானத்த இந்த மெடிடேஷன பத்தி ஒரு நாளும் நீங்க பிராக்டிஸ் பண்ணதில்ல. உங்களுக்குள்ள உங்களே நீங்க அறிய ஒரு நாளும் முயற்சிக்கல. அதனால முதல் முறையாக நீங்கள் செய்யும்போது, சில டிஸ்டர்பன்ஸ் வரும். சில தடங்குகள் வரும். ஆனாலும் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். बट कंटिन्यू करते रहना, நீங்கள் தொடர்ந்து இதை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். रोज करें, सुबह बैठ के करें, நீங்க வந்து காலையில செய்யுங்க, நைட்டு செய்யுங்க. रात को करें, दिन में करें, जब कभी भी आपको टाइम मिलता, बैठ के आँख बंद करके मन के अंदर बात करना शुरू करो। நீங்க வந்து எப்பல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்களுக்குள்ளாக நீங்கள் உங்களை அறிய ஆரம்பியுங்கள். உங்களுக்குள் பேசுங்க। உங்களுக்குள் பேசுங்க. ये जर्नी की शुरुआत है, साइलेंस मेडिटेशन अलग है, ये अंदर बात करना, सेल्फ टॉकिंग करना। அந்த ஸ்டில் மெடிடேஷன் அந்த அமைதியான நிலையில இருக்கிற மெடிடேஷன் வேறு. முதலாவதாக நீங்கள் உங்களுக்குள் பேச வேண்டும். पहले बात करो, अपने मन ही मन में बात करो। உங்களுக்குள்ளேயே நீங்க பேசுங்க. बाइबल इसकी बहुत सारी जगह में इसकी एग्जाम्पल है, दे रहा है। வேதத்துல அதிகமான உதாரணங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. भजन संहिता 4 में लिखा है। 4வது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. भजन संहिता अध्याय 4 वचन 4 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு अमर्ந்திருங்கள்। हिंदी में पढ़े 4 का 4, भजन संहिता 4 का 4। कांपते रहो और पाप मत करो, अपने अपने बिछौने पर मन ही मन सोचो और चुपचाप रहो। मन ही मन सोचो, मन ही मन सोचो, दिस इज अ मेडिटेशन। मन ही मन सोचना। படுக்கையில் நீங்க வந்து படுத்துக்கொண்டு உங்கள் இருதயத்துக்குள்ளே யோசித்துக் கொண்டிருங்கள், பேசிக் கொண்டிருங்கள் போட்டிருக்கு. मन ही मन सोचो, உங்க மனசுக்குள்ளே நீங்க பேசிக் கொள்ளுங்கள். That is what meditation. அதுதான் மெடிடேஷன். मन ही मन सोचना. நீங்க உங்களுக்குள்ளே பேசுறது தான் மெடிடேஷன். That is one kind of. இது வந்து ஒரு வகையான தியானம். Yeah, Psalms chapter 4 verse 4. मन ही मन बात करो. மனதுக்குள்ளே பேசுறது. और एक वचन पढ़े, भजन संहिता 77 का 6 पढ़े। இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 77வது சங்கீதம் 6வது வசனம். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. देखो इतने गहराई में कोई भी नहीं लिखा, पूरे पूरे पुराना नियम में यही एक बंदा ऐसे लिखने वाला है। இந்த இப்படி ஒரு ஆழமான காரியத்தை பழைய ஏற்பாட்டுல வேற யாரும் எழுதல, தாவீது தான் எழுதியிருக்கிறார். अपने स्पिरिट क्या करता है ये भी बंदा जानता है। ये मेरा स्पिरिट है, ये स्पिरिट अभी ये काम कर रहा है, मेरा मन क्या काम कर रहा है, मन को अलग से जांच रहा है बंदा, स्पिरिट को अलग से पहचान रहा है। इतना गहराई और किसी के पास भी अब नहीं देख पाओ। தாவீது தன் மனதை தனியாக பார்க்கிறான், தன் ஆவி என்ன செய்யறதுன்னு தனியா பார்க்கிறான், தன்னுடைய எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்றத எல்லாத்தையும் தனித்தனியா அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். That's why he is called as father of Jesus. அதனாலதான் தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். So ये बंदा ऐसे ही एक realm में जिया. இவர் தாவீது வந்து ஒரு விதமான மண்டலங்கள்ல இவரு வாழ்ந்தார். 77 का 6 हिंदी में पढ़े। मैं रात के समय अपने गीत को स्मरण करता और मन में ध्यान करता हूँ। मन में ध्यान करता हूँ। मन में ध्यान करता। என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்கிறேன். So it's not a Hindu practice. ये किसी धर्म की है ना, ये
चीज को आप बेचो मत। நீங்க வந்து இது இந்து மதத்துக்குன்னு நீங்க வந்து அத வித்துறாதீங்க. இது நம்மளுடையது. इट्स आवर्स। இது நம்மளுடையது. हम छोड़ दिया, वो लोग हाथ में लेके इसको आज इतना बड़ा ये कर दिया उन्होंने। நம்ம விட்டுட்டோம். அத அவங்க கையில எடுத்துட்டு பயங்கரமா அவங்க வெளிய மேல போயிட்டு இருக்காங்க. आज बहुत सारे वेस्टर्न कंट्रीज में इसका प्रभाव इतना ज्यादा है, लोग मेडिटेशन के पीछे भाग रहे हैं। இந்த வட இந்தியால வெளிநாட்டவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த மெடிடேஷனுக்கு பின்னாடி பயங்கரமா ஓடுறாங்க. अमेरिकन्स जो है, अमेरिका, इंग्लैंड, ये सारे जगह में वेस्टर्न कंट्रीज में इसकी जो है नीड बहुत ज्यादा, क्योंकि डिप्रेशन में चल रहे हैं लोग। இந்த வெளிநாட்டுகள்ல அமெரிக்கா, இங்கிலாந்து அந்த மாரி வெளிநாடுகளிலே இந்த தியானம், இந்த மெடிடேஷனுக்காக நெறைய பேர் அதுக்கு பின்னாடி ஓடுறாங்க. ஏன்னா, ரொம்ப டிப்ரஷன்ல ஜனங்கள் இருக்கிறாங்க. बंदा डिप्रेशन में आ जाता है। டிப்ரஷன்ல மன அழுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள். सो ये इस ये जो है क्रिश्चियंस का एक, ये हमारा चीज है, ये पहले जानो। इसको करने के लिए डरो मत, पीछे मत हटो। இந்த மெடிடேஷன் வந்து முதலாவது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, இது நம்முடையது. தேவன் நமக்கு கொடுத்தது. இத பார்த்து நீங்க பயப்படாதீங்க. हम्म। लोग डरते हैं ஜனங்க வந்து பயப்படுறாங்க. क्योंकि ये करते समय 100% मैं एक चीज आपको 100% गारंटी दूंगा, आपका बॉडी में फर्क आएगा। நான் வந்து இதை செய்யும் பொழுது 100% நான் உங்களுக்கு உத்தரவாதம் குடுக்குறேன். உங்களுடைய சரீரத்திலே மாற்றங்களையும், சுகத்தையும் நீங்கள் பெற முடியும். बॉडी में कुछ ना कुछ डिफरेंस आप फील करोगे। உங்கள் சரீரத்தில மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பா பார்ப்பீங்க. मेंटली आप डिफरेंस को देखोगे। நீங்க வந்து மனதளவில நீங்க வந்து மாற்றத்தை பார்ப்பீர்கள். योर माइंड जो है, सोचने की तरीका ही चेंज होगी। உங்களுடைய யோசனை அது வந்து ரொம்ப மாற்றம் பெறும். आपका हृदय की गहराई को आप धीरे 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 धीरे, आपका आत्मा की गहराई के अंदर आप स्लोली जाना शुरू करो। நீங்க வந்து உங்க ஆத்துமாவின் ஆழத்திற்கு மெதுவா நீங்க செல்ல ஆரம்பிச்சுருவீங்க. सो आपका जो ज्ञान ही कुछ और रलम में काम करना शुरू करता है। உங்களுக்குள்ள இருந்த அந்த ஞானமானது ஒரு வேறு மண்டலங்கள் வழியில செல்ல ஆரம்பித்துவிடும். सी यहाँ पे भजन संहिता 77 का 6 में दाऊद कहता है, आई मेडिटेट माई स्पिरिट सर्च। என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்கிறேன். आई मेडिटेट इन माई हार्ट, मैं मेरा मन में ध्यान करता हूँ। என்னோட இருதயத்துல நான் சம்பாஷித்துக் கொள்கிறேன், தியானிக்கிறேன் தியானிக்கிறேன். मैं இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்க வேர்ட் மெடிடேஷன், மெடிடேட்। सो मैं मेरे मन में ध्यान करता हूँ। என் இருதயத்தோட நான் தியானிக்கிறேன். मेरा जो स्पिरिट है उस समय वो जांचना शुरू करता है। என் நாவி அது ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறது. जो बंदा की मन जो है ऐसे रिलम में आता है, उसका स्पिरिट हायर चीजों को ढूंढना शुरू करता है, आराய்ச்சி செய்கிறது, जांचता है। எந்த மனிதனுடைய இருதயம் இந்த மெடிடேஷன்ல போகுதோ, அந்த மனிதனுடைய ஆவி அது அது ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறது. It started seeking the higher things. அது வந்து மேலானவைகளை நாட ஆரம்பிக்கிறது. जांच रहा है, मतलब कि वो जाके नीचे वाले बातों को जांचेगा नहीं, अब वो हायर बातों, वो अब तक उसको नहीं पता उन बातों के और मन लगाएगा और उन बातों को जानने के लिए उसका भूख बढ़ना शुरू होगा। அது வந்து கீழ போய் ஆழத்துல போறதில்ல. அது அது மேல फ्लशी रिलम में जांचेगा नहीं। அது மாம்சத்தில் இருந்து அது ஆராய்ச்சி பண்ணுகிறதல்ல. அது மேலானவைகளை அறிவு மேல வளர்ச்சி சார்ந்த ஆவி மண்டலங்கள் சார்ந்த அந்த காரியங்களை தியானிக்கவும் ஆராய்ச்சி. அது தாகத்தோடும் அது அது செயல்பட ஆரம்பிக்கும். वो जांच, वो அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறது। Your spirit will start seeking.
உங்களுடைய அந்த ஆவி அது ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறது. जिसका स्पिरिट जो है ये जांचने वाली स्पिरिट बन गया, देन यू आर बिकमिंग मैच्योर्ड, एक स्पिरिचुअलिटी में एक मैच्योर्ड लेवल में आप आ रहे हैं. எந்த மனிதனுடைய ஆவி அது ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறதோ, நீங்கள் ஆவிக்குரிய நிலையில் ஒரு முதிர்ச்சி நிலையில் வளர்ந்து விடுவீர்கள். ग्रो हो रहे हैं आप. நீங்க முதிர்ச்சி நிலையில் வந்துட்டு இருப்பீங்க. you start growing in your spirit. நீங்க உங்க ஆவி வந்து உங்க அந்த முதிர்ச்சி நிலையை தொட ஆரம்பிக்கும். फिर आपका जो जब वो जांच रहा है, वो नया-नया बातों को आपके दिमाग में लेके आना शुरू करेगा. நீங்க ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது புதிய புதிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். नया-नया बातों को आपके दिमाग में आपका स्पिरिट आके आपके दिमाग के अंदर बात करना शुरू करेगा. आपका माइंड में ये नया-नया बातें आपके दिमाग में आएगी. புதிய புதிய காரியங்களை உங்க மனதில அது வந்து பேச ஆரம்பிக்கும். You will start thinking something very new. आपको ऐसे सब सोच कैसे सोच रहा है समझ में नहीं आएगा. आपका स्पिरिट जो है जांचने वाली स्पिरिट बन गया. உங்களுடைய ஆவி ஆராயும் பொழுது யோசனையை விட புதிய புதிய யோசனைகள் உங்க மனசுல வரும். யாரும் அப்படி யோசிக்காத அளவிற்கு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். एक पैटर्न, ये दुनिया में एक पैटर्न चल रहा है ना, सबकी सोच एक जैसा. आप देखो आम आदमियों को देखो, सब एक जैसा ही सोचते हैं. நீங்க வந்து சாதாரணமான மனிதர்களை பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. But you will receive, your thoughts are very new. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய யோசனை, அந்த திங்கிங் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். आप हर एक बात की पीछे जो सीक्रेट्स है, वो सीक्रेट्स के पीछे आपका मन भागेगा. நீங்க ஒவ்வொரு வசனத்துடைய ஒவ்வொரு வசனத்துல எல்லாத்துலயும் இருக்கிறதான பின்னாடி இருக்கிற ரகசியங்களை நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. ये दुनिया काम कर रहा, कैसे काम कर रहा है? இந்த உலகம் செயல்படுது, எப்படி செயல்படுது? ये बॉडी काम कर रहा है, ये कैसे काम कर रहा है? இந்த சரீரம் வேலை செயல்படுது, எப்படி செயல்படுது? मेरा जीवन कहाँ है? इसके अंदर जीवन किधर है? எனக்குள்ள இருக்கிற ஜீவன் எங்க இருக்கு, உயிர் எங்க இருக்கு அப்படின்னு ஆராய ஆரம்பிப்பீங்க. परमेश्वर, बाइबल कहता है पवित्र आत्मा तुम में है, गॉड इज इन यू, द क्राइस्ट इज इन यू इज द गॉस्पेल. बाइबल कहता है वो कहाँ है, क्यों मुझे दिख नहीं रहा है? உங்களுக்குள் கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். அது அவர் எங்க இருக்காரு அப்படின்னு ஆராய ஆரம்பிப்பீங்க. कैसे मैं उनको, अगर मुझ में है तो मैं क्यों देख नहीं पा रहा हूँ? நான் எனக்குள்ள இருக்காருன்னா நான் ஏன் அவரை பார்க்க முடியல அப்படின்ற ஆராய்ச்சியில இறங்கிடுவீங்க. So you will start searching. நீங்க வந்து ஆராய்ச்சியில இறங்கிடுவீங்க. Spiritual people are spiritual scientists. ஆவிக்குரியவர்களாக இருப்பவர்கள் ஆவிக்குரிய விஞ்ஞானிகளாக மாறி விடுவார்கள். They are spiritual science. Science is spiritual. Sorry, the spirituality is a science, and you will become a spiritual scientist. ஆவிக்குரிய காரியங்களும் அது அறிவியல் சார்ந்தது. நீங்க அத ஆராய்ச்சி செய்யும்போது நீங்க ஆவிக்குரிய விஞ்ஞானிகளாக மாறி விடுவீர்கள். कितने लोगों को बातें समझ आया? इतने பேருக்கு தெளிவாகிறது. You will start knowing the spiritual science and you will become a spiritual scientist. நீங்க ஆவிக்குரிய அந்த அறிவியல் சார்ந்த காரியங்களை நீங்கள் ஆராயும் பொழுது நீங்கள் ஒரு ஆவிக்குரிய விஞ்ஞானிகளாக மாறிவிடுவீர்கள். जैसे इस दुनिया की जो साइंटिस्ट है, वो है ना, एक आम आदमी, ये कप मैंने पिया अभी, इस कप को मैंने चाय पी के मैंने रख दिया. मैं तो इतने ही सोचता हूँ ना, अगर एक साइंटिस्ट है तो ये कप क्यों लेके, वो इसकी शेप क्यों है, क्या है इसका, है ना, विड्थ क्या है, लेंथ क्या है, ये यहाँ पे ऐसे रखेंगे तो ये गिरने की कितना चांस है, ये कितना खड़ा रहेगा, वो पूरा जांच रहा ना. उसका जो जांचने की माइंड है ना, द सेम वे you will become a spiritual scientist. Your spirit is a spiritual. உலக பிரகாரமான விஞ்ஞானிகளை பாத்தீங்கன்னா இப்ப இந்த டீ குடிச்சிட்டு நான் இங்க வச்சிருக்கேன், இந்த டம்ளர் டீ குடிச்சிட்டு வச்சேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஞ்ஞானி இதை எடுத்தாருன்னா இதோடைய நீளம் என்ன, அகலம் என்ன, கொள்ளளவு என்ன,
இது எவ்வளோ வெயிட் இருக்கு, இது எவ்வளோ நேரம் இங்க இருக்கும், இதோட பிடிமானம் என்ன, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிரும். அதே போல ஆவிக்குரிய காரியம், அறிவியல் சார்ந்த காரியங்களை நீங்கள் ஆராயும்போது, உங்கள் ஆவி ஆராய இறங்கும் பொழுது, நீங்களும் ஒரு ஆவிக்குரிய விஞ்ஞானிகளாக மாறிவிடுவீர்கள். So जिसके स्पिरिट में ये जो है ना सर्च करने की आदत ही नहीं है, स्टिल दे आर बेबीज, எந் दे आर वेरी 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 लिटिल बेबी. எந்த இருதயம், எந்த ஆவி அத ஆராய்ச்சி செய்யாமல், அது அப்படியே இருக்கோ, அது குழந்தை பருவத்தில தான் இருக்குன்னு அர்த்தம். There are people, ये जो प्रचार मैं करता हूँ ना, मेरे से पूछते बोलते हैं, ये सारे बातें क्यों बता रहे हो? बस संडे सर्विस चलाओ ना, आप भी संडे संडे बैठ के एक सर्विस चला के बात को बंद करो ना, क्या करने को इतना सारा रिस्क लेके बैठे हो? என்கிட்ட நெறைய பேர் கேட்பாங்க, "நீங்க ஏன் இதெல்லாம் பேசிக்கிட்டு, இது பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் ஒரு சபைய நடத்திட்டு, ஆராதனை நடத்துனோமா, முடிச்சோமான்னு போங்க. ஏன் ரிஸ்க் எடுக்குறீங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. हम्म, क्या करने को ये सारे बातें उठाना बाइबल में से? இது என்ன அவசியம் இருக்கு? இதுலருந்து இதெல்லாம் போய் ஆராய்ச்சி செய்யணும்னு. I am a spiritual scientist. நான் வந்து ஒரு ஆவிக்குரிய விஞ்ஞானி. मेरा जो स्पिरिट है ना, वो हमेशा कुछ ना कुछ जांचते रहता, मैं क्या करूं? என்னுடைய இருதயம், என்னுடைய ஆவி எப்பவும் ஏதாவது ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறது. मैं क्या करूं क्या मैं? நான் என்ன செய்றது? जानबूझ के थोड़ी करते हैं, वो अपने आप से करता है. அது தானாகவே அது வர ஆரம்பிக்குது. So once you get into this level, your spirit will give new knowledge in your mind. நீங்க இந்த நிலையை அடையும் பொழுது, உங்க ஆவியானது அது ஆராய்ச்சி செய்ய அது ஆரம்பித்து விடும். My spirit, मेरा जो spirit है वो जांचने वाली spirit है. என்னுடைய ஆவி அது ஆராய்ச்சி செய்கிற அந்த நிலையை வைத்திருக்கிறது. मैं बाइबल में एक वचन को पढ़ता हूं तो मेरा जो स्पिरिट है वो तुरंत जांचने में चले जाता है. நான் ஒரு வசனத்த படிச்சேன்னா, என்னுடைய ஆவி அது ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விடும். वो जाके मेरे को जांच के उसके अंदर की बातों को, गूढ़ बातों को लेके आएगा. அது உள்ள இருக்கிற ரகசியங்களை அது ஆராய்ந்து அது எடுத்து வரும். वो मेरा मुंह से फिर निकलेगा. அது என் வாயிலிருந்து வரும். मैं खुद समझ नहीं पाता हूँ बहुत बार कि मैं कैसे ये बात बोला, मैं खुद ही नहीं जानता हूँ कभी-कभी. நான் வந்து எப்படி வருதுன்னு எனக்கே தெரியாது. Because it's my spirit that is searching all the time. The எல்லாம் deep things of God, deep things of God. ஆழமான காரியங்களை ஆராய்ச்சி செய்கிற இடத்திற்கு அது போய்விடுகிறது. ம். தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிற ஆவி உங்களுடைய ஆவியாக மாறி you will start seeking the deep things of God. परमेश्वर की गूढ़ बातें, बाइबल कहता है परमेश्वर की गूढ़ बातें. தேவனின் ரகசியங்களை ஆராய செய்வோம். कितने लोगों को बातें समझ आ रहे हैं? எத்தனை பேருக்கு புரியுது? A normal man, उसके लिए पेट और मुंह और पेट के बीच में ही जिंदगी खत्म हो जाएगी. சாதாரணமான மனிதனுக்கு வாயிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து வாய். இதிலே அவங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. स्पिरिचुअल साइंस में जो बंदा आगे बढ़ रहा है, स्पिरिचुअल साइंस, इट्स द स्पिरिचुअल साइंस. व्हाटएवर आई एम टीचिंग इट विथ प्रूफ. आई एम नॉट सेइंग समथिंग, आई एम नॉट, मैं हवा में तीर मारने वाला नहीं है. मैं आपको प्रूव कर सकता हूँ कितनी, है ना, स्पिरिचुअलिटी की साइंस को हम प्रूव कर सकते हैं. இந்த ஆவிக்குரிய காரியங்கள் இதில் அறிவியல்ல இருக்கு. நான் வந்து ஏதோ சொல்றேன்னு கிடையாது. இது வந்து ப்ரூஃப் இருக்கு. सो आपका जो स्पिरिट की स्टैंड बढ़ना है, तो आपका जर्नी पहले इनवर्ड को लेके आगे बढ़ना है. உங்களுடைய ஆவி ஆராய்ச்சி செய்ய வேண்டுமானால், நீங்கள் உங்களுக்குள் நீங்கள் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும்.
आप में से कितने लोग चाहते हैं आप स्पिरिचुअल साइंटिस्ट बने? அவங்கள்ல எத்தன பேர் விரும்புறீங்க, நானும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்டா மாறணும்? गुड। मुंह खोलकर अभी माइक खोल के बोलो आई एम अ स्पिरिचुअल साइंटिस्ट। நீங்க உங்களுடைய மைக்க திறந்து சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய விஞ்ஞானி. I'm a spiritual scientist. ஆவிக்குரிய I'm a விஞ்ஞானி. spiritual I am scientist. a spiritual scientist. நான் ஒரு ஆவிக்குரிய விஞ்ஞானி. நான் ஒரு ஆவிக்குரிய விஞ்ஞானி. Every believer is a spiritual scientist. எல்லா விசுவாசிகளும் அவங்கலாம் ஆவிக்குரிய விஞ்ஞானிகள் தான். बट उनको वो चीज पता ही नहीं है। ஏன்னா எ எ அவங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த அறிவு அவர்களுக்கு இதுவரையும் தெரியல. ये जो स्पिरिचुअल साइंटिस्ट होते हैं ना, जिनकी जो बंदा स्पिरिचुअल साइंटिस्ट बनता है, वही बंदा जो है गूढ़ बातों को बाहर लेके आके लोगों को बताता है, स्पिरिचुअल सीक्रेट्स को लेके आता है। फिर वो स्पिरिचुअल सीक्रेट्स जो है बहुत ही गहरी लगता है लोगों को। आम आदमी के लिए वो बहुत ही गहरी है, बट इट्स ऑलरेडी देयर। अभी ये बोलो। ஆவியிலே ஆழமாக செல்கிறவர்கள், இந்த ஆவி எந்த மனிதனுடைய ஆவி ஆராய்ச்சி செய்கிறதோ அவர்கள் தேவனுடைய ரகசியங்களை அவர்கள் அறிந்ததும் அல்லாமல் மற்றவர்களுக்கு அவர்கள் அந்த ரகசியங்களை சொல்லுவார்கள். அது உயர்ந்த நிலைக்கு அவர்களை கொண்டு போகும். सो ये जो आप देख रहे हैं ना, आज टीवी है, आज पंखा है, लाइट है ना। मैं अब भी बात कर रहा हूँ इस कंप्यूटर के द्वारा, ये कंप्यूटर है, ये सब अभी नहीं, अभी इस दुनिया में आया, बट जिस दिन परमेश्वर ने ये दुनिया को बनाया उस दिन ही ये सब कुछ परमेश्वर ने प्लान कर दिया। நீங்க பாக்குறீங்கல்ல இந்த டிவி, இந்த ஃபேனு, நான் உங்கள்ட்ட பேசுற இந்த சிஸ்டம், எல்லா எல்லா பொருட்களும் இப்ப வந்தது இல்ல. இதெல்லாம் உருவாவதற்கு முன்னே தேவனுடைய சிந்தனையில் இருந்தது. அது இருந்துதான் வந்துருச்சு. ये सब सृष्टि करते समय ही परमेश्वर ने बना दिया। அந்த சிருஷ்டி படைத்த பொழுதே எல்லாம் உருவாயிடுச்சு. अब हमने इसको बाहर, हम अभी इसको इस दुनिया में लेके आया। நம்ம இப்ப இந்த உலகத்துக்கு இத கொண்டு வந்தோம். अब मैं आपसे बात कर रहा हूँ, நான் இப்ப உங்கள்ட்ட பேசுறேன். ये आप तक कैसे पहुंच रहा है? உங்க உங்க வரை அது எப்படி வந்து சேருது? अब मैं, ये मेरा चेहरा आपको दिखाई दे रहा है, ये आप तक कैसे पहुंच रहा है? என்னுடைய முகம் தெரியுது. அது உங்க வரை எப்படி வந்து சேருது அது? कैसे पहुंच रहा है? எப்படி வந்து சேருது? सैटेलाइट के द्वारा। அது வந்து சேட்டலைட் மூலமாக வந்து சேருகிறது. सैटेलाइट को कैसे पहुंचता है? சேட்டலைட் வரையும் எப்படி போகுது? हवा के द्वारा। காற்று மூலமாக அது போகிறது. हवा के अंदर एक मैसेज को पहुंचाने की ताकत, यहां बैठ के बात करने वाले बंदा को वहां दिखाने की जो ताकत इस हवा में किसने रखा? இங்க உட்கார்ந்து பேசுற இந்த மனிதனுடைய வார்த்தை அங்க வரை சேர்றது, அது காத்து மூலமா வர்றது. காத்துல இந்த ஒரு சக்தியை, வல்லமையை வைத்திருக்கிறது யார்? किसने रखा? யார் வச்சா? परमेश्वर। Yeah, creator, the one who created this. படைத்தவர், உருவாக்கினவர். वो उस दिन ही उसका सारा रख दिया, जो जो आना है वो सबका रख दिया, बट अभी इस दुनिया में हम इसको अभी निकाले बस। அவருடைய அந்த சிருஷ்டிப்பிலே எல்லாவற்றையும் அவர் வைத்து விட்டார். ஆனால் நாம் ரியாலிட்டியா உண்மையாக இப்பொழுதுதான் பார்க்கிறோம். सूरज से करंट आता है, சூரியன்ல இருந்து கரண்ட் வருது. सूरज की लाइट से आज हम करंट बना रहे हैं। சூரியனுடைய அந்த வெளிச்சத்திலிருந்து அந்த கரண்ட் நம்ம உருவாக்குறோம். क्या अभी ऐड किया गया क्या वो ताकत उस सनलाइट में? இந்த கரண்ட் குடுக்குற அந்த வல்லமை இப்ப நம்ம உருவாக்குனதா? जिसने बनाया उस समय ही रख दिया। படைத்த தேவன் அவர் படைப்பிலே அதையெல்லாம் முன்னாடியே உருவாக்கிட்டார். So before God created when God created the universe, he created everything. अभी हमारे सामने अभी आया बस, अब हमने इसको अभी निकाले। இந்த
இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே அவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டார். இப்பொழுது பார்க்கிற எல்லாத்தையும் படைச்சுட்டாரு. ஆனா நம்ம ரியாலிட்டியா நம்ம இப்பதான் பார்க்கிறோம். क्यों ये बात कह रहा हूँ? நான் ஏன் இத சொல்ல வரேன்னா, स्पिरिचुअल साइंटिस्ट भी ऐसा ही होते हैं. ஆவிக்குரிய விஞ்ஞானிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. There are lot of good बातें जो परमेश्वर के अंदर है. परमेश्वर के अंदर तक जाके उस चीजों में है ना जांच कर लेके आके इस दुनिया में देने वाले लोगों की जरूरत है. இந்த ஆவிக்குரிய விஞ்ஞானிகள் தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த ரகசியங்களை போய் சென்று அதை ஆராய்ந்து அதை எடுத்து இந்த உலகத்திற்கு அதை கொடுக்க ஆரம்பிப்பார். सिर्फ पाप के बारे में प्रचार करते रहते हैं कि सिर्फ सेकंड कमिंग आने वाला अब यही प्रचार को बार बार दौड़ा के खुद की टाइम भी वेस्ट है, आपकी टाइम भी वेस्ट है. வெறுமனையா பாவத்தை பத்தியும் வருகை இரண்டாம் வருகையை பத்தியும் பேசி பேசி அவங்க நேரத்தையும் வீணாக்குறாங்க, உங்க நேரத்தையும் வீணாக்குறாங்க. हाँ ठीक है, ये सब जान गया तो जान गया, हो गया भाई, आगे बढ़ो ना. அத பத்தி அறிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்தது என்னன்னு பார்க்கணும். पौलुस यही कहता है. அதுதான் பவுல் சொல்றார். इसी प्रचार को बार बार सुनते रहते हो तुम लोग. இதே பிரசங்கத்தையே நீங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. पौलुस यही कहता है ना. पढ़े इब्रानियों की किताब अध्याय 5 का वचन 12 से पढ़े. எபிரேயர் 5வது அதிகாரம் 12 Paul is a spiritual scientist. பவுல் வந்து ஒரு ஆவிக்குரிய விஞ்ஞானி. वो spiritual scientist क्या बोल रहा है देखो अभी. அந்த ஆவிக்குரிய விஞ்ஞானி நமக்கு என்ன சொல்லுகிறார்? 12வது வசனம், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்கிற வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். He is talking about the spiritual maturity. இங்க வந்து ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறித்து அவர் பேசுகிறார். बार बार वही प्रचार को दौड़ाते बार बार वही सेकंड कमिंग, बार बार सेकंड कमिंग, बार बार ये बार बार वो, क्या बातें कर रहे हो यार. பவுல் சொல்றாரு, நீங்க வந்து ஒரே உபதேசத்திலே இருக்கிறீங்க. மூல உபதேசங்கள்ன்றாரு. அது ஆதி உபதேசம். यहाँ पे हिंदी में पढ़े वचन 12 इब्रानियों 5 का 12 पढ़े. समय के विचार से तो तुम्हें गुरु हो जाना चाहिए था, तो भी यह आवश्यक हो गया है कि कोई तुम्हें परमेश्वर के वचनों की आदि शिक्षा फिर से सिखाए. तुम तो ऐसे हो गए हो कि तुम्हें अन्न के बदले अब तक दूध ही चाहिए. आगे. क्योंकि दूध पीने वाले बच्चे को तो धर्म के वचन की पहचान नहीं होती, क्योंकि वह बालक है. पर अन्न सयानों के लिए है, जिनकी ज्ञानेंद्रियां अभ्यास करते करते भले बुरे के भेद करने में निपुण हो गई है. ज्ञानेंद्रिय है ना, ज्ञानेंद्रियங்களை உடையவர்கள். ज्ञानेंद्रिय, it's a scientific, it's a searching spirit, जिसके अंदर सर्चिंग स्पिरिट है. ஞானேந்திரிய வைகளை உடையவர்களாய் பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ज्ञानेंद्रिय ये यही है सर्चिंग स्पिरिट में बता रहा हूँ. दिस इज कॉल्ड. இதுதான் ஆராய்ச்சி செய்கிற ஆவி. मगर आप लोग तो अभी भी आदि शिक्षा में बैठे हुए हैं. ஆனா நம்ம வந்து மூல உபதேசத்திலே உட்கார்ந்திருக்கோம். आदि शिक्षा मरने तक एबीसीडी सीख रहे हैं. சாகர வரை ஏபிசிடியே கத்து செத்துருவோம்.
इस साल भी एबीसीडी, अगले साल भी एबीसीडी, अगले साल भी एबीसीडी, हर संडे एबीसीडी, हर फास्टिंग प्रेयर में एबीसीडी, हर उपवास प्रार्थना में एबीसीडी, हर नाइट प्रेयर में एबीसीडी. ஒவ்வொரு வருஷமும் ஏபிசிடி, ஒவ்வொரு வாரமும் ஏபிசிடி, ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஏபிசிடி, இரவு ஜெபத்துல ஏபிசிடி, ஒவ்வொரு வாரமும் ஏபிசிடி. आदि शिक्षा को कितने बार सुनोगे भाई? மூல உபதேசங்கள எத்தனை தடவை கேட்போம்? So now the time to grow. இது வளருகிற ஒரு சீசன்ல பருவத்துல வந்திருக்கோம். अध्याय 6 का 1 पढ़े अभी. 6வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரை உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. बार बार पता ही नहीं चल रहा है मरने तक कैसे ये लोग एक ही प्रचार. आज भी प्रेयर के बारे में सीख के आएंगे. नंबर 1 प्रेयर का फर्स्ट पॉइंट, हम प्रेयर करना. कितने वैरायटी ऑफ प्रेयर है? नंबर 1 पर्सनल प्रेयर, नंबर 2 ग्रुप प्रेयर, नंबर 3 फास्टिंग प्रेयर, नंबर 4 कितने बार सुनेंगे भाई? நீங்க ஒரு நாள் நீங்க சர்ச்சுக்கு போனீங்கன்னா இப்ப வரையும் வாரம் தான் நம்ம ஜெபத்தை குறிச்சு பார்த்திருப்போம். அடுத்த வாரமும் அதே ஜெபம் என்றால் முதலாவது தனி ஜெபம், குடும்ப ஜெபம், கூட்ட ஜெபம், கட்டு ஜெபம் அப்படின்னு வரிசையா நம்ம படிச்சிருக்கோம். पौलुस कहता है ये देखो फर्स्ट वर्ड देखो इस वचन की, अध्याय 6 की एक पहला वचन पढ़े बेटी. इसलिए आओ मसीह की शिक्षा की आरंभ की बातों को छोड़कर हम सिद्धता की ओर आगे. मसीह की शिक्षा की आरंभ की बातों को छोड़कर, आरंभ की बातों को छोड़ो ना. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு. छोड़ो ना भाई. मरने तक एक ही चल रहा है. मन फिराओ, मन फिराओ, मन फिराओ, मन फिराओ. ये संडे भी मन फिराओ, अगले संडे भी मन फिराओ. समझ ही नहीं आ रहा है वो क्या रहा है. चलो ना, आगे बढ़ो ना. நம்ம வாரமும் மனம் திரும்புதல், 2வது வாரமும் மனம் திரும்புதல், இதெல்லாம் விட்டு கடந்து போவோமா அப்படின்னு मसीह की आदि शिक्षा को छोड़ो ना. मसीह की आदि शिक्षा को ही छोड़ो ना. கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசங்களை விட்டு அப்படின்னு பவுல் எழுதுறார். आगे बढ़ो. முன்னேறி செல்லுங்கள். किसके और आगे बढ़ना? अभी कौन सी बातों के और आगे बढ़ना है? எதை நோக்கி நம்ம முன்னேற வேண்டும்? वचन 2 में लिखा है, 2வது வசனத்துல ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல், மரித்தோரை உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. पढ़े वचन 2 पढ़े अभी. और बपतिस्मों और हाथ रखने और मरे हुओं के जी उठने और अंतिम न्याय की शिक्षा रूपी नींव फिर से ना डाले. ये सारा है ना दूध पीने वाली बच्चों की टीचिंग है. இந்த காரியங்கள் எல்லாம் பாலை குடிக்கிற பிள்ளைகள் அறியக்கூடியது. न्याय 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 आज 24 घंटा न्याय के बारे में प्रचार करके इसके लिए चैनल भी खोल के रखे. நியாய தீர்ப்பை பற்றி பேசி பேசி அதுக்குன்னு ஒரு சேனலே வந்துருச்சு. बैप्टिज्म के बारे में बात करके 24 घंटा उसी की पकड़ के बैठे हुए कुछ लोग. ஞான ஸ்நானத்தை குறித்து 24 மணி நேரம் பேச்சு. These all baby teachings. இந்த 2வது வசனத்துல சொல்லப்பட்டதெல்லாம் இது குழந்தை பருவத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லப்பட வேண்டிய உபதேசங்கள். पौलुस कहता है अब आगे बढ़ो. பவுல் சொல்றாரு பூரணராகும்படி கடந்து போவோமாக. Move. Go forward. நீங்க முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்.
इसलिए मैं कहता हूँ, अब जो आप सीख रहे हैं, ये बेबी टीचिंग का नेक्स्ट लेवल है। நீங்க இப்ப கற்றுக்கொள்கிறது இது குழந்தை பருவம் அல்ல. இது அடுத்த நிலை உடையது. बेबीज के लिए ये जो टीचिंग्स है ना, जब भी वो मन फिराने के बारे में सुन रहा ना, बढ़िया 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 बढ़िया, ओ उनके लिए बहुत अच्छा लगता है। நீங்க குழந்தை பருவமா இருந்தீங்கன்னா, இத கேட்கும் பொழுது